ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெண்டைக்காய் சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணி ஏர் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது தண்ணி சிதறாமல் இருக்கும். அதை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணிக்கணும். உங்களால் எவ்வளோ மெலிசா முடியுமோ அவ்வளோ மெலிசாக கட் பண்ணிங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக வரும். செய்யறதுக்கு நான் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அண்ட் வெண்டைக்காய் கூட இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா வெண்டைக்காயிலையும் நல்லா அந்த மசாலா பட்டிருக்கணும். இதுக்கு மேரினேஷன் டைம் தேவையில்லை. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெண்டைக்காய் சேர்த்துட வேண்டியது தான். அடிக்கடி சுற்றி கிளறி விடுங்க. ஸோ தட் எல்லா பக்கமும் வந்து நல்லா வெந்து வரும். வெண்டைக்காயில் இருக்க அந்த முத்தெல்லாம் தூக்கி போட தேவையில்லை. அதையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோதான், நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை செஞ்சாச்சு. இதோட கிறிஸ்பினஸ் நீங்கள் கட் பண்ணுற விதத்தை பொறுத்து இருக்குது. நீங்கள் கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா சைட்ஸ்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பட் உடைக்கிற அளவுக்கு இருக்காது. பட் இதுவே நீங்கள் மெலிசாக கட் பண்ணும்போது இதை நீங்கள் உடைச்சி சிப்ஸ் மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.